Hi guys, welcome back to my channel Learn Money 101. This is Magesh. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான 6 டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் மணி சேவிங் டிப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட 20ஸ்ல இருக்கீங்க, 30ஸ்ல இருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாக பணத்தை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களால் முடியாமே போகுது. எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, கீப் சேவிங்ஸ் அஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். நான் ஏன் அதை எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் போடுற அமௌண்ட்டை நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸை கன்சிடர் பண்ணி அதை மறந்துடுங்க. பிகாஸ் நீங்கள் அது ஒரு சேவிங்ஸில் இருக்குது, அந்த மாதிரி நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அமௌண்ட் சேவ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செலவு வருது, இல்லை வேறு ஏதாவது நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த சேவிங்ஸில் தான் நம்ம போய் கை வைப்போம். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அதை ஒரு எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணுங்கள், மறந்துடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15% ஆஃப் யுவர் மந்த்லி இன்கம் ஆகுது நீங்கள் சேவிங்ஸில் போட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு 10,000 சேலரி வருது அப்படின்னா ஒரு 1,500 ருபீஸை நீங்கள் ஃபஸ்ட்டே அது ஒரு சேவிங்ஸில் போட்டுருங்க. அது மீதி இருக்க 8,500 ருபீஸில் நீங்கள் அந்த என்டையர் மந்த்தையும் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் 3 months நீங்கள் அந்த 85% மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பழகிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் மந்த் கோயிங் ஃபார்வர்டு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அந்த மணி உங்களுக்கு ஓவர் த பீரியட் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அது உங்களுக்கு பெரிய ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு மேனுவலாகவோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணி, இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் ஒரு 2 months 3 months நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டேட்டாஸ் உங்கள்கிட்ட கையில் இருந்தால் மட்டும்தான் எது நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ், எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, அதே மாதிரி எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஒரு 2 months 3 months டவுன் த லைன் நம்மளுக்கு அந்த டேட்டா கிடச்சதுக்கப்புறம் எந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் அதிகமான எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை நம்ம ட்ரில் டவுன் பண்ணலாம். நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னாக்கா, இல்லை இந்த அமௌண்ட்டை நம்மளால் இன்னும் குறைக்க முடியும், இது நம்ம தேவையில்லாத செலவு அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்ம அதை குறைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணால் அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் அந்த ஒரு டாஸ்க் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஒரு 2 months 3 months நீங்கள் அதை பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. பிகாஸ் நம்மளே ஒரு க்யூரியாசிட்டிலேயே நெக்ஸ்ட் மந்த் நம்ம இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த விஷயத்தில் நம்ம குறைச்சிருக்கோம், நம்மளால் இதில் குறைக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ஸ்லாம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. அது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டிப் நம்பர் 3, அசைன் கோல்ஸ் டு யுவர் சேவிங்ஸ். நீங்கள் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க, பட் அந்த அமௌண்ட் எதுக்கு சேவ் பண்ணுறீங்க, என்ன ஒரு ரீசனுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு புரிதல் இல்லைனாக்கா நீங்கள் அந்த சேவிங்ஸை கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஒரு கோலோடு நீங்கள் அசோசியேட் பண்ணி எப்போதுமே வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நான் ஒரு 1,500 இல்லை 2,000 ருபீஸ் பர் மந்த் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2,000 ருபீஸை நான் ஒரு கோலோடு அசோசியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு 2 years டவுன் லைனில் நான் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக இந்த அமௌண்ட் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் ஒரு கோல்டு செயின் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக இந்த அமௌண்ட் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கோலோட, அது என்ன கோலாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கோலாக இருக்கலாம், ரொம்பவே நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை ஒரு வாங்க நினைக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அந்த ஒரு கோலோட நீங்கள் உங்களோட சேவிங்ஸை அசோசியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக தொடவே மாட்டீங்க. நீங்கள் எப்போல்லாம் அந்த அமௌண்ட்டு உங்களை சேவிங்ஸில் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எதை வாங்கணும்னு நினச்சிங்களோ, இல்லை எதுக்காக அந்த அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அது உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேவிங்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிலேட் கிராட்டிடியூட். டிலேட் கிராட்டிடியூட் தான் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதை நம்மளால் கரண்ட் சுச்சுவேஷனில் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதை நம்ம
ஒரு உடனே வாங்கக்கூடாது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போவோம், நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி போகாமல் அதை வந்து அந்த ஒரு ஆசையை கொஞ்சம் டிலே பண்ணும். டிலேட் கிராட்டிடியூட் லாங் டேர்மில் உங்களோட இம்பல்சிவ் பையிங் பிஹேவியரை கொஞ்சமாக சப்சைட் பண்ணிடும், ரொம்பவே குறைச்சிரும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை நார்மலாக ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வாங்க போனது ஒரு ஐட்டமாக இருக்கும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா இம்பல்சிவ் பையிங் தான். ஸோ இது நம்ம வாங்கணும்னு நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், நம்மளோட இன்டென்ஷன்லேயே இருக்காது. பட் நம்ம அது நம்ம கண்ணில் பார்த்த உடனே நம்ம அதை வந்து ஓன் பண்ண நினச்சிடும். அதுதான் வந்து இம்பல்சிவ் பையிங் சொல்லுது. நம்மளோட கரண்ட் பர்ச்சேசிங் பவருக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பாருங்கள். அதுக்காக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி உங்கள் கோல் மாதிரி இதை ஒரு கோலை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி மேபி இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கூட சேவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் யுவர் டெப்ட். டெப்ட்னா என்னென்னா கடன். உங்களோட கடனை ஃபஸ்ட்டு அடைக்க பாருங்கள். உங்களுக்கு கடன் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. பிகாஸ் நீங்கள் கடனை வச்சுட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கடைசியில் நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் வாங்கின கடனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட மேட்ச் ஆகாது. ஆப்வியஸ்லி நீங்கள் அதோட அதிகமாக தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு கோலாக அந்த கடனை எப்படி அடைக்கிறது, அதுக்கான ஒரு பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் யுவர் சேவிங்ஸ் இயர் ஆன் இயர். அதாவது இந்த இயர் வந்து நான் ஒரு 1500 rupees இல்லை ஒரு 2000 rupees இல்லை ஒரு 5000 rupees மந்த் ஆன் மந்த் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து அது அட்லீஸ்ட் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஒரு 6000 rupees வந்து சேவ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓவர் த பீரியடில் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு சேலரி ஹைக் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸுக்கும் அலோகேட் பண்ணணும். உங்களோட ஹைக்கில் வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ்லேயும் போடணும். அதை நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண உங்களோட கோலை வந்து நீங்கள் ஏர்லியாகவே அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அது வந்து உங்களோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒரு 6 டிப்ஸ் பார்த்துருக்கோம், சேவிங்ஸ் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேவிங்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு டாபிக் நான் கவர் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கை உங்களுக்காக கவர் பண்ணுறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் அண்ட் வந்து ஒரு கோல் செட்டிங் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து அடையணும் அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.